ஒத்தாசை பண்ணு. என்னது? நான் என்ன சொல்லுவேன், ஆனந்தி ஆனந்தின்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கிறான், ரொம்ப தங்கமானவ. ஆனா பிடிவாதக்காரி, அக்கிரமக்காரி, அகங்காரி, மோசக்காரி. நிறுத்துறா. என் ஆனந்திய பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன இந்த பொய்க்காயம் எல்லாம் மெய்க்காயம் ஆயிடும். இல்ல இல்ல கேள்றா தம்பி, அவ என்ன வீரனாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். அது எப்படி முடியும்? வீரன் என்ன கணையிலையா விக்குது ஒரு தூக்கு வாங்கி அப்படியே போட்டு முழுங்குறதுக்கு? அதுக்கு எனக்கு தான் சம்பந்தம் இல்லையே. அதனாலதான் அவளை கல்யாணம் பண்றதுக்காக இந்த பயலை நான் போட்டு அடி அடின்னு அடிச்சு இவன் மேல ரத்த காயான மாதிரி இந்த சிவப்ப தடவி அவன் முன்னால கொண்டு போய் நிக்க வைக்க போறேன். இவனும் அலற போறான். நீ அங்க ஒரு பொய் சாட்சி சொல்லணும். பொய் சாட்சியா? ஐயோ, நம்பளால முடியாது. அடையங்கப்பா, இவங்க அப்பா அப்படியே மெய்யிலே வீடு கட்டி வச்சிருக்கான். அடடே, இந்த பாடுறா, 1000 கல்யாணத்தை பண்ணியாவது ஒரு பொய்ய சொல்லு சொல்லிருக்காங்க. அண்ணா என்ன அப்படியே மாத்தி சொல்றீங்க? அப்படி இல்லன்னு 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லணும். அது ஏதோ ஒண்ணு. நீ அங்க வந்து 1000 பொய் சொல்ல வேணாம். அதுக்குள்ளார அவ கிளவி ஆயிடுவா. ஒரு பொய்ய சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் நான் சொன்ன அவன் நம்பிடுவாளோ? நம்புவா நம்புவா. அவ நல்ல பொண்ணு, ஆனா ஏமாளி. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்னது? இவ்வளவு பெரிய கை எழுதி வச்சிருக்கியே, உனக்கு இவ்வளவு பெரிய கை ஏதுன்னு அவ கேப்பா, நீ நினைக்கிற. அதுதான் இல்ல. ரசம் சாம்பார் விஷயமா இருந்தா பொம்பளைகளை நம்ம ஏமாத்த முடியாது. இது அடியில் தடியில் விவகாரம் பாரு, நம்பிடுவா. அதுவும் இல்லாம பொம்பளை தானே. நீ புறப்படு. அப்படியா? சரி சரி வா. என்ன இதையும் கூட எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு வந்து இந்த சாயத்தை எடுத்துதான் மேல பூசினா சொல்லு. போறாடே, தூக்கி போட்டு வாடா. இப்பவே கத்துறா. ஆனந்தி முன்னால நிக்க வச்சு என்னுடைய வீரத்தை சொல்றா. நில்லு ஆனந்தி, ஆனந்தி. நான் எங்க ஆனந்திக்கிறது? உனக்கு பேருதான் ஆனந்தி. பிரயோஜனம் இந்த தம்பி வாடா இங்க வா, விருது வா. நாங்க 2 பேரும் சண்டை போட்டதே உன் கண்ணார பார்த்த மாதிரி புட்டு புட்டு இங்க புழுகணும், தெரியுமா? நீ ஒரு நேரம் பாட சொன்னா குயில் வாயா, நீ ஒண்ணும் பாடாத, கத்து. ஆமா அப்பா. என்னடா பசுமாடு வாயை திறந்து கத்துற மாதிரி இருக்குது? அப்படி இல்லடா, ஐயோ அப்பான்னு கத்தணும். அம்மா இப்ப கத்தாத. இப்பவே கத்தி விட்டீங்கன்னா அப்புறம் அவ வந்த உடனே வெறும் காத்துதான் வரும். இரு ஆனந்தி, ஆனந்தி. என்னது எங்க காண பொண்ண மக இருக்கிறாளா? நான் போய் பாத்து கத்தமா? பாத்துட்டு வா. இங்க வாடா, இங்க வாடா. இவன் போய் பாக்குறேங்கிறானே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதா? இல்ல. ஐயோ, இவனை எப்படி நம்பி அனுப்புவேன்? பரவாயில்ல, சின்ன பையன் தான் அனுப்புங்க. இந்த மாதிரி காரியத்துல சின்ன பசங்க தான் காரியத்தை கட்டுறான். அண்ணே நம்ம காரியம் ஆகணும். சரி போய் கூட்டிட்டு வா. நீ 8000 கூப்பிட்டு போதும். கூட்டிட்டு வரட்டுமா? கூட்டிட்டு வா. அப்பா அம்மா அப்பா அம்மா. இரு சும்மா அம்மா அப்பாவை சொன்னா அவங்களுக்கு வயசாயிடும் இல்ல, சொல்லப்படாது. நீ கத்துல ஒரு குடும்பமே அடங்கி இருக்கணும். அப்பா அம்மா அக்கா குழந்தையா ஓப்படியா சின்னம்மா பெரியம்மா அம்மா அப்பா அக்கா தாத்தா சின்ன தாத்தா பெரிய தாத்தா. ஐயோ ஐயோ, நீங்களா? ஆனந்தி வந்தா? ஆனந்தி அவனுக்கு தெரியுமா? ஆனந்தி இங்க கவனி. ஒரே குத்து, 4 விரல், ஒரு இடி, ஒரு சக்கரம், இங்க ஒரு சுண்டு, ஒரு விரல், புரண்டியில ஒரு அடி, இங்க ஒரு கை, ஒரு இடி, இந்த இடத்துல ஒரு காயம், முதல்ல ஒரு காயம், ஒரே அடி, 5 விரல். கவனிச்சா இன்னும் பல இடத்துல பல காயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆத்திரத்துல அளவுக்கு மீறி பட்ட இடங்கள். அதனால இனி என்னால தாங்க முடியாது. நீ மரியாதையா என்ன இது ஒரு வியாதியா? இந்த வியாதிக்கு கரண்டிய பழுக்க காய வச்சு கொண்டாரு. இரு என்ன காய்ச்சிட்டு வர? என்ன பாலா? கரண்டி. கரண்டியா? கரண்டி கரண்டி ஐயோ, கரண்டி வருது, கரண்டி வருது, கரண்டி வருது, கரண்டி வருது. ஐயோ, ஒன்ன விட்டுட்டேன்னா என்ன ஒரு ஆள் குறையுதுன்னு